காலில் விழுந்து காக்கா பிடிக்கணும் அப்படிலாம் இருந்து வளர்ச்சி இருக்கணும்லம்மா. அடுத்த கட்ட இப்போ போன திருப்பு வந்தேன், உங்களுக்கு நமக்கும் ஒரு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த திருப்பு உங்கள் காலில் விழுந்து உங்கள்கிட்ட காக்கா பிடிச்சது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனா என்கிட்ட காக்கா பிடிச்சி என்ன பிரயோஜனம்? நான் என்ன முதலமைச்சர் பதவி தரப்போறேன்னா, இல்ல என்கிட்ட தான் வந்து ஆட்சி இருக்கா, அதிகாரம் இருக்கா? என்கிட்ட காலில் விழுந்து என்ன இப்படி பிரயோஜனம்? இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆகுறாங்க. அப்படி என்ன மாதிரி சீரியஸா? இருக்கவங்களா? ஆமாம். அப்படி அந்த சார் முதலமைச்சர் ஆகுறதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்கு சார். எல்லாராலையும் ஆயிட முடியாது சார். அதுக்கு உழைக்கணும் சார். அரசியல்ல என்னெல்லாம் இருக்கோ களத்துல போய் நிக்கணும் பிரச்சனைனா. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தோ இல்ல இந்த மாதிரி காலில் விழுந்தோலாம் முதலமைச்சர் ஆக முடியாது. இப்போ யார் அப்படி வந்திருக்கா? நீங்க எதனா சொல்றீங்க காலில் விழுந்தா வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் பதவி கிடைக்கும்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் யார் பண்ணியிருக்கான்னு நான் அதை கேட்குறேம்மா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, உழைக்கணும், களத்தில் போய் நிற்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா? யார் பண்ணல. இதோ டெய்லியும் பாத்தீங்கன்னா திமுகல இருந்து ஸ்டாலின் அவர்கள் அத்தனை மாநாடு போடுறாரு, அத்தனை பொதுக்கூட்டம் தாவேகா சைடும் போடுறாங்க, அதிமுகவும் போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் ஏம்மா என்ன? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், அவருக்கு வந்து இன்சோமேனியாவாம். அது அவர் நைட்டில் தூக்கமே வராதான். இன்னும் சொல்ல போனால் எப்பவுமே தூங்கவே மாட்டாராம். யாருக்கு? அவரு தான் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தூக்கமே வரான். அதனால தான் அந்த 41 பேர் செத்து போனப்போ கூட நைட்டு 3 மணிக்கு போய் நின்னவர். அவருக்கு தூக்கமே வராதான்.